அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். மதுரை மண்ணில் ஏனைய தொகுதிகள், முக்கியமான சில தொகுதிகளை பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம். போன வீடியோலயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே ஸ்கெட்சு எதிர்கட்சிக்கு தானே போடுவாங்க, ஆனால் சொந்த கட்சிக்கே போடுறாங்களோ அப்படின்னு அச்சப்படுறாங்க அதிமுகவினர். ஏன்னா இங்கே 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, திரு செல்லூர் ராஜு, திரு ராஜன் செல்லப்பா. இங்கே ஏரியா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவிலையும் டஃப் ஃபைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில டிவிக்கு அவங்க இங்கே எல்லா பார்ட்டியுமே அச்சப்படுத்துகிறதா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ களம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்முடைய இன்றைய இந்த நட்சத்திர தொகுதிகள் விசிட்டு, ஸ்டார் தொகுதிகள் விசிட்டு காணொலியில் விரிவாக பார்க்கலாங்க. உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மதுரை மாவட்டமே பல்ஸ் எகிர வைக்கக்கூடிய வகையில இருந்துட்டு இருக்குங்க. பரபரப்பை கூட்டிக்கிட்டு இருக்கு. 10 தொகுதிகளும் பயங்கரமா இருக்கு. அதுல பார்த்தோம்னா திமுகவும் அதிமுகவும் நேருக்கு நேர் மோதுறது ஒரு 7 தொகுதிகள். ஸோ அங்கேயும் தீ அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதுல 2 பேருக்குமே குடைச்சல்களை கொடுக்கக்கூடியவங்களா யார் இருக்காங்கன்னா, திரு விஜயோடைய தாவேக்காங்க. இது களத்துலையுமே நம்மளால உணர முடிஞ்சது. எப்படின்னா, இப்போ நம்ம சில பரவலாக மக்கள்கிட்ட பேசணும், அவங்களுடைய குட்டி குட்டி பைட்டு நீங்க பாருங்களேன், நீங்களே புரிஞ்சுக்க முடியும். விஜய் தான் ஓடுவாருன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே. இங்க யார் இப்ப ரேஸ்ல முன்னாடி போறா? டிஎம்கே தான் போகும். டிஎம்கே சாதாரணமா தான் இருக்கு இங்க தொகுதி. என்ன மதுரை தொகுதி எப்பயும் போலதான் இருக்கு. திடீர்னு இந்த எலெக்ஷன் இது மாதிரி வந்துட்டா மட்டும் ஆட்கள் வருவாங்க, ரோடு போடுவாங்க. பூரா ரெடிமேடு ரோடு. அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க வரும்போது மட்டும் சொகுசா இருக்கும் ஏரியா. மற்ற நேரம் எல்லா குண்டுங்களையும் வண்டி பஞ்சர் ஆகி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அவங்க வர்ற நேரத்துக்கு மட்டும் ரோடு எப்படிதான் பலபலன்னு ஆகுதுன்னே தெரியல. இப்ப தேர்தல்லாம் இதாயிட்டு இருக்கு, எப்படி யோசிக்கிறீங்க? உதயசூரியனா? எதனால சொல்றீங்க? முஸ்லீமுக்காக தான் நல்லா இருக்கு. முஸ்லீமுக்காக தான் நல்லது செய்யறோம். மதுரையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி ரொம்ப மோசமா போச்சுங்க. இனி விஜய் வருவாரு, நான் எடப்பாடி வருவாங்க. அதாங்க என்னோட கருத்து. மதுரையை பொறுத்த வரைக்கும் திமுக சுத்தமா வேஸ்ட் தான். ஆக மொத்தம் ஏடிஎம்கே இல்லாட்டி டிவிக்கே அது வந்தால் தான் பெட்ரு. திமுக வந்து திரும்ப ரோடு இப்படியே தான் போகும், எல்லா ஆக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். இங்கே மதுரையில் சாலை வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்தணும், அடிப்படை வசதிகள் மேம்படுத்தணும் அப்படிங்கிற குரல்களும் சொன்னாங்க. இப்போ வைகைலாம் இருக்குது, இயற்கை பாதுகாப்பு, தூய்மைப்படுத்துவது, அதை பராமரிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. தூய்மை மாநகராட்சியா இதை உண்மையிலேயே கொண்டு வரணும். ஆனால் இது ஸ்மார்ட் சிட்டியில் சூப்பரான மாநகராட்சி மதுரை அப்படின்னா பெயர் பெற்றது எழுத்தளவில் தான் இருக்குது. அது இன்னும் சூப்பராக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. மதுரை மாவட்டத்துடைய வாக்காளர் பெருமக்களுடைய உணர்வுகளை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? பரவலாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு, திமுக வேணாம் ரோடு சரியில்லைன்னு சொல்கிறவங்க, இன்னொரு பக்கம் திமுக தான் சிறுபான்மையினருக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்னு, அதே நேரத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதில் முக்கியமாக மாற்றம் வேணுங்கிறவங்க டிவிகே வேணும்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கேவையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கலவையாக இருக்கிறத நம்ம இந்த பேட்டிலேயே நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். சரி, இங்கே மதுரை வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவில் மாவட்ட செயலாளர் சிட்டிங் எம்எல்ஏ திரு கோ தளபதி அவர் தான் போட்டிடுறாருங்க. அவரை எதிர்த்து பார்த்தோம்னா அதிமுகவில் டாக்டர் திரு சரவணன் அவர் போட்டிடுறாரு. வலிமையான கேண்டிடேட்ஸு 2 பேருமே. முன்ன டாக்டர் சரவணன் அவர் பாஜகவில் போட்டியிட்டாரு, அப்போவே கணிசமான வாக்குகளை அவர் பெற்றாரு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, இவரே நேரடியாக அதிமுகவுடைய வேட்பாளர். கூட்டணி பலம், தனக்கு இருக்கிற சொந்த செல்வாக்கு, அவர் பல நலத்திட்டங்கள், அதாவது இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்து இந்த தொகுதியில் ஒரு நல்ல இமேஜையும் பில்டு பண்ணி வச்சிருக்காரு. சரவணனுக்கு சொந்த செல்வாக்கும் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சதால இந்த தொகுதியில் தனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இறங்கி எல்லா பக்கமும் வேலை பார்க்குறாரு. அதே நேரத்தில் திமுக சைடில் சாதனைகள் நலத்திட்டங்கள்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கான வாக்குகளே நிறைய இருக்குது எல்லா தொகுதிகள்லையும். அவருக்காகவே அவருடைய ஸ்கீம்களுக்காகவே இங்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே. ஆனால் இதில் இந்த 2 பேருடைய வெற்றிக்கும் பெரும் குடைச்சலை கொடுக்கறது தாவேக்கா. இங்கே அதனுடைய திரு கல்லானை மாவட்ட செயலாளர் முக்கியமானவர், திரு விஜயோடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவர். எப்படின்னா,
மதுரை மீட்டிங் அப்போதான் திரு கல்லானையா அவர் கூப்பிட்டு மாவட்ட செயலாளரை பக்கத்தில் வச்சு தெரிவிச்சிருந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒருத்தர், களத்துலேயுமே எல்லா பக்கமும் அவர் சூறாவளியை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் அவருமே இங்கே மதுரைக்கு வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸு இந்த தேர்தலில் அதிக அளவில் இருக்காங்க, அவங்க வாக்குகள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெயினாக பெண்கள், குடும்பத்தினர், இப்படி தங்களுக்கான வாக்காளர்களை நோக்கி டிவிக்கு தீவிரமா வீதி வீதியா தெரு தெருவா போய் பேசுறதால உண்மையிலேயே டஃப் ஃபைட் கொடுக்கறத களத்துல நம்மளால பார்க்க முடியுதுங்க. இங்க இன்னொரு பக்கம் மதுரை மேற்கு திரு செல்லூர் ராஜு முன்னாள் மினிஸ்டர், அவருடைய கோட்டைன்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அதுவே ஆட்டம் காணுமோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா திமுகவிலையும் ஒரு யங்ஸ்டரை இங்க வேட்பாளராக போட்டிருக்காங்க, திரு ரகு பாலாஜி. இதுக்கு ஒரு சிறு நினைவூட்டல், நம்ம ஏற்கனவே இவங்க எல்லோருக்குமே இங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த மதுரை வீடியோவில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். பெரும்பாலானவங்களுக்கு இங்கே சீட் ஒதுக்கியிருக்காங்க, 99%. ஒரு சிறு நினைவூட்டல். சரி, யங்ஸ்டர் களத்தில் இறங்கி இருக்கிறதால அவரும் எல்லா பக்கமும் இளம் வாக்காளர்களை கவர் பண்ணுறாரு. 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறது, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1,37,00,000 பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ 2000 ரூபா அதிகரித்து தரோம், இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இப்படியாக ஸ்கீம்ஸை பரப்புரையில் கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே திரு செல்லூர் ராஜ் அவருக்கு இன்னொரு பக்கம் ஃபைட்டு கொடுக்கறதே யாராக இருக்காங்கன்னா டிவிக்கு திரு தங்கபாண்டியன். முக்கியமான ஒரு மதுரையில் கணிசமான வகையில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டுகள், இவங்களுடைய பரப்புரையில் பார்த்தோம்னா நல்ல கூட்டம் சேருது. இப்போ வாக்குகள் அதிக அளவில் பிரித்தா, ஏற்கனவே போன முறை திருமதி சின்னம்மா அவர்கள் திமுகவில் போட்டிட்டாங்க. சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திரு செல்லூர் ராஜு வெற்றி அடைஞ்சார். அவங்களே டஃப் ஃபைட் கொடுக்குறப்ப இப்போ களம் இன்னும் மாறிடுச்சு. டிவிக்கும் வரதால மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நல்ல வாக்குகள் இருக்குது. ஸோ கம்யூனிஸ்டுகளுடைய பலம் இதெல்லாம் சேர்ந்து வாக்குகள் பிரிஞ்சு எங்க வெற்றி வாய்ப்பு பறி போயிடுமோ அப்படின்னு அதிமுகவினர், குறிப்பா திரு செல்லூர் ராஜு அவங்களுடைய கூடுதலாக அந்த வைட்டமின் சத்து டானிக் மாத்திரைகள் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லா பக்கமும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. தனக்கு வெற்றிங்கிற ஊட்டச்சத்து வேணும்னா யாரை நோக்கி போகிறோமோ அவங்களுக்கும் அந்த ஊட்டச்சத்து டானிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் களமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. திருப்பரங்குன்றமும் அதே போல தான். அங்கே டிவிகேல திரு நிர்மல்குமார் அவர் போட்டி போடுறாரு. இன்னொரு பக்கம் டிஎம்கேல திருமதி எஸ் கிருத்திகா தங்கபாண்டி அவங்க போட்டிடுறாங்க. ஏற்கனவே அவங்க எல்லா பக்கமும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நல்ல அறிமுகம், சோஷியல் மீடியாக்கள்லேயும் நல்ல அறிமுகம். இப்போ ஒரு நாள் விடாமல், 1 மணி நேரம் விடாமல் களத்தில் தீயா பரப்புரை செய்கிறாங்க. மாவட்ட செயலாளருடைய சப்போர்ட்டு, கூட்டணி கட்சியினர், அதாவது திரு மணிமாறன், சேடப்பட்டி திரு மணிமாறன், அவர் திருமங்கலத்தில் போட்டிடுறாரு. ஸோ அவங்களுடைய ஆதரவு திருப்பரங்குன்றத்தில் திமுக கேண்டிடேட்டுக்கு, ஸ்கீமு, பெண்கள், அதுவும் யங்ஸ்டராக கொண்டு வந்தது, இது எல்லாமே குடும்ப வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்துடும் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் அவங்க கருதுறாங்க. அதே நேரத்தில் அங்கேயும் டிவிக்கே இருக்காங்க. திரு ராஜன் செல்லப்பா அதிமுக, அவருக்குமே கொஞ்சம் டஃப்பாக களம் இருக்குது. இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னா, திரு ராஜன் செல்லப்பாவாகட்டும் திரு செல்லூர் ராஜு அவங்களுக்காகட்டும் 2 பேரை தாண்டி திரு சரவணன் இங்கே தொகுதியை வாங்கிட்டு வந்துட்டாரு. மதுரை வடக்க எடப்பாடி அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சவர். இப்போ சரவணன் வெற்றி அடைஞ்சிட்டா நாளை முறை தங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னும் இவங்க டீம் கருதுறாங்க. அதனால பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னும் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற சரவணன் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் செல்லூர் ராஜு அவங்க டீமு, ராஜன் செல்லப்பா அவங்க டீமு, இங்கே மாவட்ட அதிமுகலாம் நாங்கள் எல்லோரையும் சீராக பார்த்து வெற்றிக்காக பாடுபடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இங்கே எம்எல்ஏ பதவியை கடந்து கட்சி பதவி எல்லாமே பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு ரத்தங்கள் ஒரு பயத்தோடவும் கூடுதல் வேகத்தோடவும் அவங்களும் களத்தில் தென்பட்டு இருக்காங்க. திருமங்கலம் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஆர்பி உதயகுமார், இந்த பக்கம் திரு சேடப்பட்டி மணிமாறன் மாவட்ட செயலாளர், தொடர்ந்து அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த முறை டஃப் ஃபைட் கொடுக்குறாரு, எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இங்கே டிவிகேல திரு சதீஷ் அவரு களம் மாறுறாரு. இவங்களை கடந்து இங்கே ஆர்பி உதயகுமார் அவருக்கு குடைச்சல் கொடுக்கறது யாருன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னது போல திருமதி ஜீவிதா நாச்சியார் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய பார்ட்டியை சார்ந்தவங்க. தென்னந்தோப்பும் எல்லா பக்கமும் வெளிப்படுவதால் ஆர்பி உதயகுமார் டீமுக்கும் கூடுதல் பதற்றங்க. அங்கே உசிலம்பட்டி எடுத்துக்கிட்டோம்னா இப்போவே ரேஸில் நாங்கள் தாங்க முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க அதிமுக திரு மகேந்திரன்.
நிறைய செல்வாக்கு அங்கே இருக்கிறதையும் நம்மளால உணர முடிஞ்சது மகேந்திரனுக்கு. அதே நேரத்தில் திரு ஐயப்பன் சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க டிஎம்கே வந்தார். அப்புறம் இப்போ திருமதி வி.கே. சசிகலா பூத்தா மமுக அவங்க பார்ட்டியில் இணைஞ்சு அந்த சீட்டை வாங்கியிருக்காரு. அவரு கணிசமான வாக்குகளை நிச்சயமா பிரிப்பாரு. இங்க கூட்டணிக்கு உசிலம்பட்டியும் மேலூரையும் கொடுத்துட்டாங்க திமுகல காங்கிரஸ் கூட்டணிக்கு. இது பெருசா திமுகவினரை அங்க களத்துல காட்டல, அவங்க அப்படியே ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மேலிடத்துல உத்தரவுலாம் போட்டிருக்காங்க களத்துல கூட்டணி கட்சியினருக்கும் வேலை பார்க்கணும்னு. ஆனாலும் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது காங்கிரஸ்க்கு அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. சமுதாய ரீதியிலாகவும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேண்டிடேட்ஸ் இருக்காங்க மேலூர்லேயும் உசிலம்பட்டியிலையும். மதுரை கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா மினிஸ்டர் திரு மூர்த்தி அவருடைய கோட்டையாகவே இருந்துட்டு இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் தெற்கு வந்தோம்னா திரு பூமிநாதன் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாரு. அவர் இறங்கி வேலை பார்க்குறாரு. இந்த சைடில் பாஜக கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க திரு ராம சீனிவாசன் பேராசிரியர், அவர் போட்டிடுறாரு. சௌராஷ்டிரா வாக்குகளை பாஜக தீவிரமாக குறி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறதையும் அந்த தொகுதியில் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் மாற்று மொழி பேசக்கூடியவர்களா பாஜக அவங்க தீவிரமாக கேன்வாஸ் பண்ணுறாங்க. மதுரை ஆன்மீக நகரத்தை கைப்பற்றிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. மதுரைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்திருக்காரு, திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர். ஸோ இங்கே அதான் தொடக்கத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மதுரை 10 தொகுதியுமே பதற்றத்தையும் பரபரப்பையும் வேட்பாளர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி களத்தில் போயிட்டு செய்தி சேகரிக்கிறவங்களுக்கும் உருவாக்கிட்டு இருக்கு. சரியா கணிச்சு சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா டிவிக்கு பெரும் தாக்கத்தையும் இங்கே ஏற்படுத்துறதால நிறைய இடங்கள்ல அவங்க 2வது இடத்துக்கு வந்து வலிமையான கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளவும் வாய்ப்பு இருக்குங்க. களம் அதுதான் உணர்த்துது. எல்லா பக்கமும் ஒளியும் சூரிய ஒளியும் பிரகாசமா இருக்கு, இலையும் நிறைய இடங்கள்ல துளிர்க்குது, தாமரையும் அப்படியே மலர்கிறது, விசில் சத்தமும் வந்து பரவலாக காதுக்குள் விழுகிறது. இவங்களுக்கு மத்தியில தனி ட்ராக்ல இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய அரசியல் நாங்க தாங்க வச்சிருக்கோம், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினரும் தனி ரூட்ல எல்லா பக்கமும் பரவி விரவி இருக்காங்க. பயங்கரமா இருக்குங்க. மதுரைக்கே நான் மூச்சு விடாம பேசிட்டேன். இன்னும் நிறைய தொகுதிகள் போக வேண்டியது இருக்கு. விடை பெறுகிறேன். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.